ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, பார்ட் டைம் ஜாப் ஆர் ஃபுல் டைம் ஜாப். எல்லாருமே இப்போது ஒரு சுச்சுவேஷனில் ஜாப் பற்றி தான் நம்ம எல்லாருமே தேடுறோம். இந்த வீடியோவில் நான் என்ன ஜாப் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம லைஃப் எவ்வளவோ மாறி போச்சுங்க. நம்ம 8 மாதம் ஸ்கூல் லீவ் இல்லைனா 8 மாதம் வேலைக்கு போகாமல் இருப்போம் நம்ம எதிர்பார்த்துருப்போமா? வாய்ப்பே கிடையாதுங்க. இவ்வளோ லாங் டைம் ஒரு கொரோனா இஷ்யூ, எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில். இந்த 2020 நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் போயிட்டுருக்குங்க. இது நம்ம டைம் ஃபார் சேஞ்ச். நம்மளோட லைஃப்பை ஒரு நியூ வே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் இன்னோவேஷனாக நம்ம போனால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியுங்க. ஓகே, ஓல்ட் லைஃப் ஸ்டைலை வெளியே வந்துட்டு நியூ லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆனோங்க. என்ன அது நியூ லைஃப் ஸ்டைல்? என்ன நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு பதில் ட்ரெஸ் மாற்றிட்டு குளிக்கணுமா? அப்போ தான் நியூ லைஃப் ஸ்டைலா? இல்லைங்க, நம்மளோட இன்கம் தாங்க, நம்மளோட ஜாப். நம்ம பார்த்துட்ருக்க ஓல்ட் லைஃப் ஸ்டைலோட ஜாபை விட்டுட்டு நம்மளோட நியூ லைஃப் ஸ்டைல் ஜாப்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகணும். என்னடா இவன் நியூ லைஃப் ஸ்டைல் ஜாப் அப்படின்னு சொல்கிறான், என்ன ஜாபாக இருக்கும், எப்படி இருக்கும், ஒன்றுமே புரியலையே. அதுக்கு எதனா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் எதனா இருக்குமா? என்ன படிச்சிருக்கணும்? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டுமே போதுங்க. பேசிக் குவாலிஃபிகேஷனாக ஒரு வேளை டெக்னாலஜி பற்றி சொல்கிறானோ அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட ஒரு பேசிக் நாலேஜ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதுங்க, நம்ம இந்த ஜாபை பண்ண முடியுங்க. அப்படி என்ன ஜாப்டா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் என்ன ஜாப் அப்படின்னு உங்களுக்கு புரியும். வாங்க போகலாம். இன்னும் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஜாப் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் இன்கம் அண்ட் இன்னொன்று பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி இப்போதைக்கு வாழ்கிறது ஆக்டிவ் இன்கம்ன்ற லைஃப்பில் தான் நம்ம வாழ்வோம். பேசிவ் இன்கம்ன்ற லைஃப்பில் நம்ம இது வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம வாழ்ந்ததே கிடையாது. ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இன்கம் தருவாங்க. நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் கம்மியான இன்கம் தான் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணுறாமல் ஆஃபீஸ் போகாமல் லீவ் போட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் பே. அவங்க உங்களுக்கு இன்கம் போட மாட்டாங்க. இதே நீங்கள் 1 மந்த் லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கம் சுத்தமாக வரவே வராது. ஓகேங்களா? இதுதான் ஆக்டிவ் இன்கம். அதுவே பேசிவ் இன்கம் ஆப்போசிட்டுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டு உழைப்பு போடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் தான் நம்ம லைஃப்பில் இருக்குது. இத்தனை வருஷமாக நம்ம ஆக்டிவ் இன்கமில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளோட பேசிவ் இன்கமில் சேஞ்ச் ஆனால் தான் நம்மளோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியுங்க. ஸோ நம்ம பேசிவ் இன்கமுக்கு சேஞ்ச் ஆகணுங்க. சரி, ஓகேடா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நீ சொல்கிற ஆக்டிவ் இன்கமில் இருக்கும், பேசிவ் இன்கமில் மாறணும். ஓகே, நான் படித்த படிவுக்கு எங்கடா பேசிவ் இன்கம் கிடைக்கும், அது என்ன வேலை அப்படின்றதுக்கு தான் நீங்களும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க. அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதை பற்றி புரியுங்க. இப்போ நம்ம பேசிவ் இன்கமுக்கு நம்ம என்ன படிப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மோஸ்ட்லி படிப்பு தேவையே இல்லைங்க. பேசிவ் இன்கமுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளோட எஜுகேஷன் ஃபார் ஸ்டடீஸ் ஆக்டிவ் இன்கமுக்கு முக்கியங்க. எஜுகேஷன் ஃபார் லைஃப் தாங்க பேசிவ் இன்கமுக்கு முக்கியங்க. எஜுகேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் இன் யூ. ஓகேங்களா? உங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தான் அந்த பேசிவ் இன்கமில் சாதிக்க முடியுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சரிடா, எஜுகேஷன் ஃபார் லைஃப்னு கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ஸ், இன்னோவேஷன், ட்ரஸ்ட் இன் யூ, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டேன். ஓகே, நாங்களும் உன்னை நம்புகிறோம். சரி, என்ன வேலை அப்படியே நீ சொல்லிட்டு போனோன்னா நாங்கள் அது என்ன வேலையோ அந்த வேலைக்கு போய் சேர்ந்து நானும் வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுதுங்க. அது என்ன வேலை அப்படின்னா, இப்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு குரூப் லிங்க் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஜூம் மீட்டிங்கில் சொல்லுவாங்க. அந்த மீட்டிங் ஃபுல்லாக அட்டன் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அது என்ன வேலை அப்படின்னு நீங்கள் அந்த டிஎம் பண்ணி அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ட்ரஸ்டடு தாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு அப்படியே அந்த ஷேர் பட்டன் அமைக்கி ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் பார்த்து வாழ்க்கையில் முன்னேறுங்க. தேங்க்யூ.